Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். 2 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல். இதுக்கு அடுத்து வரதுல இதனோட ஃபேமிலிஸ் தாங்க வருவாங்க. ஃபெதர் ஸ்டிச் அதெல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆல்ரெடி க்ரீப்பிங் ஸ்டிச்செல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லோரும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நானும் எத்தனை பேர் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன். எனக்கு அப்போ தான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த செயினை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 த்ரெட்டாக தான் எடுக்கணும். ஒரு த்ரெட்டு மட்டும் வந்துச்சுன்னா மறுபடியும் எடுங்க. நம்ம இப்போ வந்துட்டு நம்பர் 2க்கு தான் போகிறோம். அதனால் ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு தான் போகணும். லாக் வச்சுட்டு அதுலேயும் 2 த்ரெட்டாக வந்துருக்குதா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. லாக் வச்சுட்டு நம்பர் 2க்கு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் அப்படியே இப்படி இழுத்துட்டு வாங்க. இப்படி இழுத்துட்டு வந்துட்டு ஒரு கீழே ஒரு லாக். அப்புறம் அடுத்தது ஒரு செயின். சரிங்களா? அடுத்தது ஒரு செயின். நம்பர் 2க்கு போகிறோம். ஸ்பேசஸ் எல்லாம் வந்துட்டு இடைவெளி விடுறது ஒரே மாதிரி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்துட்டு பண்ணணும். சரிங்களா? கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல ஒரு செயின் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு நம்பர் 2க்கு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணி கீழே நூலை மாட்டி விட்டுட்டு இந்த நூலை வந்துட்டு நீடில் ஹோல்ட் பண்ணி இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே ஒரு லாக் வந்துட்டு க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு லாக், சைடில் வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே ஒரு லாக். இப்போ மறுபடியும் பார்க்கலாங்களா? ஒரு செயின், நம்பர் 2க்கு போகிறோம், ஒரு பஞ்ச், நூலை சுற்றுறோம், அந்த நூலை நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இப்படி இழுக்கிறோம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லாக் க்ரியேட் ஆகும். அது கீழேயே வந்துட்டு ஒரு குட்டி செயின் லாக். இந்த பக்கமெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது, அது தப்பு. புரியுதுங்களா? மறுபடியும் பார்க்கலாம். ஒரு செயின், இந்த ஸ்பேஸ் மட்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் ஒரு செயின், 2 த்ரெட்டையும் ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்பர் 2க்கு போயிட்டு ஒரு பஞ்ச். அடுத்தது நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் க்ரியேட் ஆகும். அந்த லாக்கு கீழே நம்ம ஒரு குட்டி லாக் போடுறோம். பாருங்கள், பேசாமல் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மெதுவாக பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ்அப்பில் தான் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன். தெரியுதான்னு பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஒரு நூல் மட்டும் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இழுத்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். 2 நூல் வரணும். இப்போ வந்துட்டு இங்கே 2 நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு லூப், ஃபஸ்ட் லூப், அதை ஒட்டியே ஒரு லூப், செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து விட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டு உள்ளே போயிடணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் கிளாத் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத்தில் எந்த ஒரு சுருக்கமும்
வராது. இப்போ வாங்க ஜரியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் சேம் மெத்தடு தான், நான் உங்களுக்கு ஜரிலையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க ஜரியில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டில் போட்டோம் நம்ம மேலே. இப்போ வந்துட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கான கேப் எவ்வளோ, இந்த ஃபஸ்ட் லைன் 1க்கும் லைன் 2க்கும் இருக்கிற கேப் வந்துட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் இங்கேருந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப லாங்காக எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேமில் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் ஃப்ரேமில் போடும்போது, ஏன்னா இங்கே ஒரு ஸ்டிச்சு அடுத்து இங்கே போய் இங்கே இழுத்துட்டு வரோமா, ஃப்ரேமில் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேமை வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு 1/2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க சரியில் போடலாம். ஒரு பஞ்சு த்ரெட்டை கீழே கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக், அடுத்தது நம்பர் 2க்கு போயிட்டு ஒரு பஞ்சு. சரியில் இழுக்க கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இங்கே வந்துட்டு லாக் தான், இந்த மாதிரி உங்களுக்கு லாக் விழுகணும். அதுக்கப்புறம் அந்த லாக் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக இன்னொரு குட்டி லாக், ஒரு செயின்னு. நம்பர் 2க்கு போகிறோம், இப்படி கீழே பிடிச்சி இழுக்கிறோம், லாக் விழுகுது, கீழே ஒரு குட்டி லாக். பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். சிம்பிளாக நான் ஒரு சர்க்கிளில் நான் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி இமேஜில் ட்ரை பண்ணுங்கள். லாக் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் பார்த்திங்களா, சர்க்கிளாகவே போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் போடணும். ஒரு ஷேப்பு இருக்குது, நீங்கள் ட்ரா பண்ண இமேஜில் எந்த மாதிரி ஷேப் இருக்கோ அதுலேயே போடணும். அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ரவுண்டு போட்டு காமிச்சேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம விடுற கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி விடணும். இங்கே வந்துட்டு 2 லைன் நம்ம வந்து வரைஞ்சோம், இங்கே வந்துட்டு உள்ளே ஒரு லைன் இருக்கிறதா நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு நீங்கள் போடுங்க. சரிங்களா? ஒரு பட்டன் ஹோல் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அதே அளவு தூரத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி கிடச்சிரும். முக்கியமாக இந்த ஷேப்ஸ் மாறாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கேப்பு ஒரே மாதிரி விடணும். இங்கே பஞ்ச் பண்ணுறது ஒரே அளவில் பஞ்ச் பண்ணணும். உள்ளேயும் ஒரு ரவுண்டு க்ரியேட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒன்று போல் நான் பஞ்ச் பண்ணதுனால. இப்போ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுடணும். ஏன்னா இங்கே பஞ்ச் பண்ணி விட்டதுனால இது பட்டன் ஹோல் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஹோல்ஸ் தெரியுதா? இந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும் நீங்கள் அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போட்ட உடனேயுமே. இதில் வந்துட்டு இந்த மாதிரி மீடியமான செயின், குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் எப்பவும் போல் நார்மலான ஒரு செயின், அதை ஒட்டினாப்பில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்துடும். சரிங்களா? இதை ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ரவுண்ட் ஷேப்பை முடிச்சுட்டு செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போது ஓரளவு உங்களுக்கு சைட்லலாம் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு கவர் ஆகிருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்கள் வந்துட்டு இந்த
சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எனக்கு ஒரு இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இமேஜில் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த கிளாஸில். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களுக்கும் சீக்கிரமாக உடனுக்குடனே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் படிக்கும்போது கிளாஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இதே இமேஜ் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஏதாவது வேறு இமேஜ் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணியிருக்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சாம்பிள் பிக்காக காமிக்கிறேன். ஏன்னா நான் சர்க்கிள் தானே நான் ஒர்க் பண்ணி காமிச்சேன். வேறு பிக்சரில் எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த இமேஜ் காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.